மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ண இலையை வந்து ஒரு 20 to 25 kg லீவ்ஸ் இதுக்குள்ள போட்டு லீவ்ஸ் வந்து க்ரஷ் ஆகும். க்ரஷிங் ப்ராசஸ் 1 hour தான். ஏன் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அது வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி இதில் போடுவாங்க 1 hour அப்புறம் அந்த க்ரஷ் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து. இது என்ன பண்ணா இது பேர் வந்து ராட்டர் வேனுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள க்ரஷ் லீவ்ஸ் போட்டால் வந்து க்ரஷ் லீவ்ஸ் வந்து கிரைண்ட் ஆகி ஒரு பவுடர் ஃபார்ம் ஆகும். ஓகே. அந்த பவுடர் வந்து ஒரு ட்ரே வச்சு கலெக்ட் பண்ணிப்போம். அந்த பவுடர் எல்லாம் எடுத்து இதில் போடுவோம். இது பேர் வந்து ஊட்டி சொல்லுவாங்க. இதில் போட்டால் இந்த ஹோல்ஸ் வழியாக பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துரும் ஒரு ட்ரேல கலெக்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த ஹோல்ஸ் வரும். அந்த பெருசு எடுத்து திருப்பி ராட்டர் வேனில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எல்லா பவுடரும் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆன வந்து ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். எவ்வளோ நாளைக்கு இது வைக்கிறது? 4 hours சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் தொட்டு பார்க்கலாம். ரிமைனிங் மாய்ஸ்சர் வந்து இருக்கும். ஓகே. ஆமாம். இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ட்ரையிங். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ரையர் கவர்மெண்ட்டான பவுடர்ஸ் இதுக்குள்ளே போட்டு 100 degree Celsiusல 1 hour ஹீட் பண்ணுவாங்க. ஓகே. 1 hourக்கு அப்புறம் 0% மாய்ஸ்சரில் ஃபுல்லாக ட்ரையாக வந்து பவுடர் ஆஹா. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையான பவுடர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ். இது பேர் வந்து ஃபில்டர் மிஷின். இங்கே வந்து டீ பவுடர்ஸ் வந்து 7 different grades ஆஃப் பிரியுது. ஓகே. 1 2 3 4 5 6 and 7. இங்கெல்லாம் வந்து பெரிய பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகும். அங்கே வந்து டஸ்ட் கலெக்ட் ஆகும். பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து லைட் ஃப்ளேவர் இருக்கும். டஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் தெரியுதா? ஆமாம். ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அந்த லாஸ்ட் சீவிங். அங்கே வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஃபைனலாக வந்து இது க்ளீனிங் அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கா? டஸ்ட் எல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த பெரிய பார்ட்டிகல்ஸ் இது ஹையர், இது ஜாஸ்தியா? இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது நமக்கு தெரியுது. இதெல்லாம் நான் ஃபாரின் போயிடும். நம்மளுக்கு மோஸ்ட்லி இங்கே இப்போ இது கூட வரதில்லை. நம்ம இங்கே நம்மளுக்கு வர்றது இதுதான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வர்றது அதுதான் மோஸ்ட்லி. இப்போ நம்மளுக்கு இல்லை இவ்வளோலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் க்ரீன் டீயில் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து மெஷின் மேட், அதர் ஒன்று வந்து ஹேண்ட் ரோல். மெஷின் மேட் வந்து சிங்கிள் டைம் யூசேஜ்க்கு. இதுதான் ஹேண்ட் ரோல் க்ரீன் டீ, பேபி லீவ்ஸில் பண்ணுறது. இது வந்து 5 leaves எடுத்து ஒரு கப் ஆஃப் டீ மேக் பண்ணி ஃபில்டர் பண்ணி 3 தடவை திருப்பி ரியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேபி லீவ்ஸ் வந்து எடுத்து ஸ்டீம் பண்ணிக்குவாங்க. ஸ்டீம் பண்ணிட்டு இந்த வெதரிங் கப்பில் வெதர் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து ரோல் பண்ணிட்டு இந்த ஓவனில் வந்து பேக் பண்ணுவாங்க. இது வந்து 1 kg வந்து 5000 rupees வரும். இது வந்து பிளாக் டீ, ஆரஞ்சு பிகோன்னு சொல்லுவாங்க. இது கூட ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன், ஹனி. பிளான்ட் வந்து பிளான்ட் லீஃப் எல்லாம் ஒன்றே தான், ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் இதுதான் ஒயிட் டீ. இது வந்து பட்ஸில் பண்ணுறது. எதில் பண்ணுறது? பட்ஸ். இது வந்து 3 time reusable. அந்த 3rd time you can eat the bud.
இது எக்ஸ்பென்சிவ்ங்களா? இது வந்து 1 kg 15,000 rupees. அப்பா. ஏன்னா வந்து லெஸ் குவான்டிட்டி ஆஃப் அந்த பட்ஸ் தான் கிடைக்கும். அதனால ஓகே ஓகே ஓகே. அண்ட் இது வந்து CTC 4 மிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. 4 டைப்ஸ் ஆஃப் டீ வந்து இது கூட கலந்துருக்கும். ஓகே, நல்ல ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்கும். அண்ட் இது வந்து BOP broken orange பிகான்னு சொல்லுவாங்க. கிரானியூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ சாக்லேட் டீக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது கூட கோகோ பவுடர் ஆட் பண்ணிட்டு மில்கில் வந்து பாயில் பண்ணோம்னா சாக்லேட் டீ ஆயிடும். அண்ட் இது வந்து CTC ப்ரீமியம் ரெகுலர் டீ. ஓகே, பிளெயினாக இருக்கும். ஸோ பேஸ் இதுதான், இது வச்சு தான் நிறைய. இதுதான் ரெகுலர் டீனா. இப்போ இது கூட 18 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் மசாலா டீ ஆயிடும். ஓகே. ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணால் ஜிஞ்சர் டீ, கார்டமம் பவுடர் ஆட் பண்ணால் கார்டமம். அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம். நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்? லீவ்ஸ் பார்க்கலாம். இந்த பெருசா இருக்கிறதுலாம் மதர் லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த சின்னதெல்லாம் பேபி லீஃப். இதுதான் பட் ஒயிட் டீ பட். ஓகே, பட் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். அதனால தான் இது பேபி லீஃப்ங்களா? அது சின்னதெல்லாம் பேபி லீஃப், கொஞ்சம் ஃபைனா இருக்கும். ஓகே. இப்போ பறிக்கிறப்போ எல்லாம் மிக்ஸ்டா தான பறிப்பாங்க? எல்லாம் இல்ல கிரீன் டீ அண்ட் ரெகுலர் டீ தே ப்ளக் ஆல் தி லீவ்ஸ். கிரீன் டீ வந்து அங்க ரூமுக்கு போய் செப்பரேட் பண்ணிடுவாங்க. அந்த மீதி லீவ்ஸ் வந்து மேலே வெதரிங் கிடைக்கும். ஒயிட் டீ வந்து தனித்தனியாக போயிடும். ஓகே. ஒயிட் டீ வந்து அந்த டைம் பீரியட்ல ப்ளக் பண்ணும். இன்னாட்டி வந்து ஓப்பன் ஆகி பேபி லீஃப் ஆகிடும். சரி சரி. ஃபுல் இயர் ஹார்வெஸ்ட் பண்ணினே இருக்கு. ஃபுல் 15 days ஒன் சீசன் ஆகும். அண்ட் இதுதான் யூக்கலிப்டஸ் லீவ்ஸ். ஓகே ஓகே. அண்ட் இந்த ஆயில் வந்து ஹெட்டேக், கோல்ட் கப், ஸ்டீம் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த ப்ராசஸ் பேர் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இதுதான் சிலிண்டர். இது வந்து ஒரு 400 kgs கெப்பாசிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 100 liters ஆஃப் வாட்டர் வச்சுட்டு 300 kgs ஆஃப் லீவ்ஸ் போட்டுருவாங்க. ஓகே. இந்த கேப் வச்சு மூடிட்டு இங்க இருந்து இந்த கூலிங் டேங்க் வரைக்கும் ஒரு பைப் ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஓகே. இந்த பைப் வந்து கூலிங் டேங்க்குள்ள ஒரு ஸ்பைரல் வேல போயிட்டு இந்த இடத்துல வெளியே வரும். ஓகே, அங்க டிராப் ஆகுது தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அண்ட் டவுன் வந்து ஃபர்னஸ். இங்க வந்து உட் வச்சு ஒரு 8 hours பர்ன் பண்ணுவாங்க. ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு வந்து வாட்டர் வந்து இவாபரேட் ஆகி ஆயிலோட எசன்ஸ் கூட கலந்து ஆயிலோட வேப்பரும் வாட்டர் வேப்பர் ரெண்டுமே பாஸ் ஆகும். ஓகே. இந்த கூலிங் டேங்க்ல வந்து வேப்பர் பாஸ் ஆகும்போது கண்டென்ஸ் ஆகி லிக்விட் ஃபார்ம்ல மாறிடும். ஓகே. அங்க வந்து ஆயில் லிக்விட் வாட்டர் லிக்விட் ரெண்டுமே கலந்து வரும். ஓகே. ஓகே. அண்ட் சின்ஸ் ஆயில் ஹஸ் லோ டென்சிட்டி இட் ஃப்ளோட்ஸ் லைக் திஸ். ஓகே ஓகே. டாப் வந்து ஆயில், டவுன் வந்து வாட்டர். மெயின் திங் என்னன்னா 300 kgs ஆஃப் லீவ்ஸ் போட்டா 3 liters ஆஃப் ஆயில் தான் கிடைக்கும். அப்படிங்களா? இதெல்லாம் வந்து வாட்டர். அந்த வாட்டர் வந்து மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லீவ்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு கீழே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்டட் லீவ்ஸ். ஓகே. அது வந்து பர்னிங் யூஸ் பண்ணிக்குவாங்க. பர்னிங். ஓகே. விறகு கிடைக்கலனா அது வந்து யூஸ் ஓகே. கம்ப்ளீட்டா இதுல ரீசைக்கிள் ஆயிடுது. ரீசைக்கிள். நீங்க ஃபிங்கர் இதுக்குள்ள இது பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா. இது வந்து ஹெட்டேக், கோல்ட் தான் இருக்கு. இப்போ டைரக்டா அப்ளை பண்ணலாமா? இப்படி forehead, throat, chest. ஓகே. ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு 10 drops இது பண்ணி ஆவி பிடிக்கும். ஓகே ஓகே சூப்பர். கீழே வாங்க. ஓகே. இந்த பைப் வந்து இப்படியே கனெக்ட் ஆகி அங்கே வெளியே ஒரு கேன் இருக்கா? ஆமாம். அந்த கேனில் வந்து போகும். அது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும். அது வந்து தனியாக வந்து. ஓகே ஓகே ஓகே. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ சாக்லேட். இதுதான் யூக்கலிப்டஸ். இந்த லீவ்ஸ் ட்ரை ஆகி கீழே விழுகும். ஸோ அந்த லீவ்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுறது. ஓகே. ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்து பறிக்க முடியாது, ஏன்னா ஹைட்டில் ரொம்ப ஹைட் இருக்கிறதுனால. ஓகே. Okay, for preparing the chocolate, main ingredient is cocoa. Cocoa, okay. Cocoa seed வந்து இங்க கிடைக்குது. கேரளால இருந்து எடுத்துக்கலாம். எடுத்து வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. டார்க்கும் மில்க்குக்கும் மட்டும் தான் கோகோ யூஸ் பண்ணுவாங்க. வெண்ணிலாக்கும் மேங்கோக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். டார்க்குக்கு வந்து 70% கோகோ, 30 வந்து ப்ரௌன் சுகர், பட்டர் அண்ட் மில்க். மில்க்குக்கு வந்து 50% கோகோ. ஓகே. இன்னொரு 50 வந்து சேம் ப்ரௌன் சுகர், பட்டர் அண்ட் மில்க்.
இப்போ மேங்கோக்கு வந்து மேங்கோ பல்ப், வெண்ணிலாக்கு வந்து வெண்ணிலா பவுடர். Okay. These both they don't add cocoa as well as brown sugar. So the color changes. Okay. And இதுக்கு வந்து ஐசிங் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது அந்த மேங்கோ வெண்ணிலாலாம் அது நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து வெண்ணிலா பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணுவாங்க. சேலம்லேருந்து வருது. இதுதான் டபுள் பாயிலிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. எல்லா ரேஷியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே தண்ணி ஊற்றி ஸ்டீமில் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாட் லிக்விட் சாக்லேட் மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ரேல ஊற்றி கூல் பண்ணாங்கன்னா வந்து சாக்லேட் வந்து சாலிட் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சாக்லேட் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை சார், கெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆமாங்க சார், கெஸ்ட் கீழே கொடுத்தாங்க.